எங்க தலைவர் உறுதிமொழி எடுத்தது பாத்தீங்களா இல்லையா? மறுக்கா சொல்லுங்க. மறுக்காவா? திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லணுமா? மடக்கூதி மடக்கூதி மடக்கூதி. இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் விசில் சின்னம் கொடுத்தாங்கன்னு? எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தீங்க மேடையில, ஆனா ஒருத்தர் மட்டும் பிளாக் ஷர்ட்டை போட்டு வந்தாரு. அவர் ஒரு கருப்பாடு. 3 இடத்துல நிப்பாரு. 3 இடமா? ஸ்டாலின் எங்க நிக்கிறாரோ அங்க, எடப்பாடி எங்க நிக்கிறாரோ அங்க, இவர் எங்க நிக்கணும்னு விரும்புறாரோ அங்க. நடுத்தூர்ல நாங்க ஒரே ஒருத்தருக்கு தான் அடிமையா இருப்போம். யாருக்கு? ஆண்டவனுக்கு. ஆழ்வார்பேட்டை ஆண்டவருக்கா? உட்காந்து கஞ்சி குடிச்சாங்க. ஏன்? சொத்து குவிப்பு வழக்குல ஜெயில போய் கஞ்சி குடிச்சாங்க. முகமது ஜோசப் விஜய். முகமது ஜோசப் விஜய் சூப்பரா இருக்கு. பேர் சூட்டு விழா எப்போ சார்? சார் வணக்கம். நீங்க எந்திரிங்க. ஏன் சார்? சொல்றேங்க, எந்திரிங்க. எதுக்கு சார் எந்திரிக்கணும்? வணக்கம் சொல்லிட்டு அப்படியே போயிடலாமா உள்ள? எதுக்கு? இப்ப எந்திரிப்பீங்களா எந்திரிக்க மாட்டீங்களா? எந்திரிச்சுட்டேன் சார். இப்படி எந்திரிக்கிறதுல என்ன பிரச்சனை? சரி சொல்லுங்க சார். எந்திரிச்சுட்டேன் சார். என்ன சார்? நீட்டுங்க. ஏன் சார்? கையை நீட்டுங்க. இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸசைஸ் என்ன பண்ணுமா? எக்ஸசைஸ் பண்றோம். முதல்ல உறுதிமொழி எடுப்போம். உறுதிமொழியா? எதுக்கு? பாத்தீங்கல்ல, எங்க தலைவர் உறுதிமொழி எடுத்தது பாத்தீங்களா இல்லையா? ஓ, அங்க அவர் உறுதிமொழி எடுத்தாரு சொல்லிட்டு நீங்க இங்க உறுதிமொழி எடுக்க சொல்றீங்க. உறுதிமொழிங்கிறது நம்ம உறுதியா இருக்கமா அப்படிங்கிறதுக்கு தான் எடுக்கிறது. புரியுதுங்களா? சும்மா கேள்வி கேட்கறங்க பேர்ல நிறைய இடத்துல என்ன மானபங்கம் பண்ணிருக்கீங்க. மானபங்கம் படுத்தினா? நீங்க உங்கள்கிட்ட இடம் கொடுத்ததுனாலதான் அந்த முக்தாருங்கிறவன் அவன் அவமானப்பட்டிருக்கா. அடுத்தாப்புல ஒரு பொண்ணு ஒண்ணு செருப்புல தூக்கி காட்டியிருக்கு. என்னென்ன பண்றீங்க? அப்புறம் இன்னொரு அம்மா, ஆமா, அது ரொம்ப நக்கலா பேசுது. சரி, மேட்ருக்காங்க. என்ன உறுதிமொழி சொல்லுங்க. நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. வருகின்ற 2026 2026 ஹலோ, நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க. சரி, ஓகே. புரிஞ்சுதா? சொல்லுங்க. ஹலோ. நான் பேசுறத பேச வேணாம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏங்க என்னங்க இது? ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மயிலும் சொல்லுவான உட்காருங்க. சார் நீங்க தானே சார் நான் சொன்னதை திருப்பி சொல்ல சொன்னீங்க. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கோவப்பட்டா எப்படி? ஒரு மீட்டிங்க பார்த்தாரா இல்லையா? தலைவன் பேசுனதை கேட்டாரா இல்லையா? என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. ஓ, அந்த உறுதிமொழி சொல்றீங்களா? அப்புறம் இவ்வளவு தூரம் எதுக்காக பேசுனது? நான் கொஞ்சம் குழம்பிட்டேன் சார். நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்கன்னு சொன்னீங்களா, அதனால கொஞ்சம் குழம்பிட்டேன். வேணாம் உட்காருங்க. சொல்ல வேணாம். ஆமா வேணாம். அது நம்மளுக்கு எதுக்கு? அவங்களுக்கு தான், நம்மளுக்கு இல்ல. உங்களுக்கு விசில பத்தின விஷயங்கள்லாம் எதுவும் தெரியாமலாம் பேசாதீங்க. எனக்கா? சரி, விசிலுக்கு தமிழ்ல நான் ஃபர்ஸ்ட் போன தடவை கேட்டேன், சொல்லவே இல்லை. இந்த தடவை சொல்லுவீங்களா? அத எதுக்குங்க அதை திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க? சொல்லுங்களேன். உங்களுக்கு தான் தெரியுன்றீங்களா? சொல்லுங்களேன். தெரியும் அப்படிங்கறது இருக்கட்டும். எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்க? சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கலாம். தெரியாதத எதுவுமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. தெரியும். மடக்கு ஊதி. எது? திருப்பி சொல்லுங்க. மடக்கு ஊதிங்க. மறுக்கா சொல்லுங்க. மறுக்காவா? திருப்பி சொல்லுங்கன்னு. திருப்பி சொல்லணுமா? எதுக்கு? சொல்லுங்களேன். மடக்கூதி. இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் விசில் சின்னம் கொடுத்தாங்கன்னு? இப்ப தெரியுதா விசில் சின்னம் கொடுத்தாங்களா? என்ன தெரியுது? தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே எதுக்கு உங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் நான் சொல்லி விளக்கி அவசியம் இல்லை. நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் தமிழ மறந்து ஆங்கிலத்தை ஐக்கியமாயிருக்கான். அதனாலதான் அந்த மடக்குதியை நாங்க சொல்லாம விசில்னு சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா? எங்களுக்கு தெரியாமலாம் இல்ல. எல்லாம் தெல்லு தமிழ்னு அல்ல, ஆதி தமிழ் வரைக்கும் எங்க ஐயா புசி ஐயா சொல்லி கொடுத்திருக்காரு. ஆமா. புசி ஐயா இன்னும் நிறைய சொல்லி கொடுப்பாரு. எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தீங்க மேடையில, ஆனா ஒருத்தர் மட்டும் பிளாக் ஷர்ட்டை போட்டு வந்தாரு. ஏன் எதிர்ப்பு எதனா தெரிவிக்கிறாரா? ஏன்? ஹலோ, ஒரு விஷயம் உங்க பார்வைக்கு அப்படி தெரியுது. ஆதவர்ஜினா சொல்றீங்க. ஆமா, அவரு ஒரு கருப்பாடு அப்படிம்பீங்க. அப்படிதானே? அதான உண்மை. அதான் உண்மையா? ஹலோ, எங்க ஆதவர்ஜுனா ஒரு பெரிய கருப்பாடா? ஹலோ, எங்க ஆதவர்ஜுனா பெரியாரோட கொள்கையில பற்று உள்ளவர்.
புரியுதுங்களா? பெரியார் எதை போடுவாரு? எதை போடுவாரு நீங்களே சொல்லிடுங்களேன். ஏங்க கருப்பு சட்டை போடுவாருங்க. ஓ சரி சரி, புரியுதுங்களா? புரியுது. அத்தனை பேரும் ஒயிட்டா இருக்கிறப்ப என்ன ஒரு கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் இருக்காருன்னா அந்த கொள்கையில பிடிமானமா இருக்கணும் அர்த்தம். புரியுதுங்களா? தனியா தெரிஞ்சதுல தனியா தெரிஞ்சாரு அவர் மட்டும். பெரியாருங்கிறவரு எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் சரி தனியா தெரிவாரு. ஆனா இன்னொன்னு எடுத்துக்கலாம்ல, எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு தெரிஞ்சு எடுத்துக்கலாம்ல. பாத்தீங்களா புத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு? எங்க கூட்டத்துல இருந்து பார்த்தா அவன் எங்களால தெரியும், எதிராளி கூட்டத்துல இருந்து பார்த்தா அவன் கருப்பாடா தெரியும். புரியுதுங்களா? ஒரு தீய சக்தியோட பார்வை எப்படி பாக்குறீங்கன்னு வேணாங்க. புரியுதுங்களா? புரியுது. ஆமா சரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புசி ஐயா, உங்க தமிழறிஞர் புசி ஐயா அவர் சொல்றாரு 234 தொகுதியிலயும் விஜய் நின்னு ஜெயிப்பாரு, அதுல இருந்து ஒரு மாற்று கருத்தே இல்ல. ஆனா சட்டப்படி பார்த்தா 3 தொகுதி 4 தொகுதியில இருந்து நிக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஏங்க அவர் சொன்னது உண்மை. புரியுதுங்களா? 234 தொகுதியிலையும் நாங்க நின்ற முடியாது, எங்க ஆட்கள் தான் நிக்க முடியும். ஒரு கேண்டிடேட் வந்து அதிகபட்சமா 4 தொகுதியில நிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதாமா ஒரு நேரத்துல நின்னாங்க, ஆனா 4லயும் தோத்துட்டாங்க. புரியுதுங்களா? இவர் நம்ம ராகுல் காந்தி இல்ல 3 இடத்துல நின்னாரு, ஒரு இடத்துல ஜெயிச்சாரு, ஒரு இடத்துலயோ 2 இடத்துலயோ அது சம்திங். அதே மாதிரி எங்க தலைவர் சொல்றேன் 3 இடத்துல நிப்பாரு. 3 இடமா? ஆமா. எந்தெந்த இடத்துல நிப்பாரு? ஸ்டாலின் எங்க நிக்கிறாரோ அங்க, எடப்பாடி எங்க நிக்கிறாரோ அங்க, அது இல்லாம இவர் எங்க நிக்கணும்னு விரும்புறாரோ அங்க. நடுத்தருவிலையா? கடைசியில இப்படியே பண்ணிருந்தா நடுத்தருல தான் நிக்கணும். அங்கிட்ட இல்லாம 2 முதலமைச்சர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க நின்னு ஜெயிக்கணுங்கிறதுதான். புரியுதுங்களா? ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து ஜெயிக்கிற எண்ணமே கிடையாது, தோத்து போனோம்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஹலோ, ஸ்டாலின் ஆப்போசிட் பண்ணி எங்க கட்சிக்காரன் எவனோ நின்னு தோக்குறான் அப்படின்னா அது வந்து எங்களுக்கு அவமானம். அந்த இடத்துல அந்த தலைவனோட எங்க தலைவன் அப்படியே நிகருக்கு நிகர். தோத்தா உங்களுக்கு வந்து சந்தோஷம். தோத்தாவா? உங்க தொண்டை நின்னு தோத்தா அது உங்களுக்கு வந்து அவமானம். இது உங்க தலைவன் நின்னு தோத்தா சந்தோஷமா? ஹலோ, முக ஸ்டாலினை எங்க தலைவன் தோக்கடிப்பான்னு சொல்றேன். புரியுதா? முக ஸ்டாலின் உங்க தலைவனை தோக்கடிச்சிருவாரு. ஹலோ, என்னங்க இது? அதானே சார் உண்மையா நடக்க போகுது. ஒரு முக ஸ்டாலினையும் ஒரு எடப்பாடியும் அவங்க இடத்துல அவங்களோட கோட்டையில நின்னு அவங்களுக்கு எதிரா நின்னு ஜெயிக்கிறது தான். புரியுதுங்களா? 3 இடத்துல எதுக்காக நிக்கிறாருன்னா 2 இடம் இப்படி, 3வது இடமும் அப்படிதான். 3வது இடமும் அப்படிதான். 2 இடத்துல தோத்தா 3வது இடத்துல தோத்துதான் ஆகணும். உங்களுக்கு உண்மையிலே நம்பிக்கை இருந்தா ஒரே தொகுதியில நின்று ஜெயிக்க வேண்டியதானே? ஒரு விஷயங்க, மத்தவங்களுக்கு நம்மளோட பவரை காட்டணுங்கிறதுக்காக தான் இப்படி நிக்கிறது. ஒரே தொகுதியில நின்று ஜெயிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அதனால தான் 3 இடத்துல நிக்கிறீங்க. ஹலோ, புசி ஐயாவோட திட்டம் புரியுதுங்களா? அடுத்த தலைவர்களை தோற்கடிக்கணும், தலைவனோட கெத்து பவர் எல்லாம் தெரியணும். புரியுதுங்களா? மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்குங்கிறது. அப்போ இப்பவே தெரிஞ்சு போச்சு உங்க தலைவர் 3 தொகுதியில நிக்க போறாரு. கன்ஃபார்மா? அதுல என்ன பிரச்சனை? இல்ல தெரிஞ்சுக்கலாமேன்ட்டுதான். புசி இப்பவே வந்து போட்டார் போல இருக்கு வித்த. எல்லாமே எங்களுக்கு தெரியுங்க. புரியுதுங்களா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இவங்க 2 பேரும் ஜெயிச்சாலும் ஒரு காலத்திலயும் பிரயோஜனம் கிடையாது. ஆமா, அப்படியே பாஜகவுக்கு அடிமையா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க மட்டும்? ஹலோ, நாங்க ஒரே ஒருத்தருக்கு தான் அடிமையா இருப்போம். யாருக்கு? ஆண்டவனுக்கு. ஆழ்வார்பேட்டை ஆண்டவருக்கா? ஆழ்வார்பேட்டை ஆண்டவரா? கமலஹாசன் அங்கதானே சார் இருக்காரு. ஆழ்வார்பேட்டை ஆண்டவா ஒரு என்னங்க புரியல எனக்கு. என்ன பைத்தியக்காரன்? வேற யாருக்கு அடிமையா இருப்பீங்க? இல்ல, மேல இருக்கிற ஆண்டவனுக்கு அடிமையா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்க. மேல இருக்கிற ஆண்டவன் வந்து பாஜக தான், அவங்களுக்கு தான் அடிமையா இருக்க போறீங்களா? அவங்க தான் ஆள்றாங்க இப்போ இந்தியாவை. அவன் ஆண்டவனா? அவன் ஆண்டவனா? வேற யாரு? நான் கடவுளை சொல்றேமா? கடவுளை சொல்றீங்களா? சரி சரி சரி, புரியல. எந்த கடவுளுக்கு இருப்பீங்க? எந்த கடவுளுக்கா? விஜய் எந்த கடவுளுக்கு அடிமையா இருப்பாரு? ஓ, ஜோசப் விஜய்ங்கிறதுனால இயேசுநாதருக்கு அடிமையா? அதான் கேட்க. இல்ல ஜோசப்னு இருக்கிறதுனால முருகனுக்கு அடிமையா? இல்ல முஸ்லிமா என்ன மாற போறாரு பேர முன்னால வச்சு? மாற போறாரா?
இது எப்ப? ஏங்க இந்தியாவுல மும்மதமும் சம்மதங்கிற ஒரு இடத்துல இருக்குது இல்லைங்க. அத்தனை பேரோட ஓட்டு நமக்கு வேணும்னா முஸ்லீம் ஓட்டெல்லாம் எப்படி வரும்? எப்படி நம்ம முஸ்லீமா மாறினாதானே வரும். இந்த ரம்ஜான்ல குல்லா போட்டெல்லாம் உட்காந்தாரு அது மாதிரி இருக்குனுங்க, பண்ணணும். ஆமா, ஜெயலலிதா அம்மாவை பக்கா பிராமணர். ஆமா, புரியுதுங்களா? அதுவும் ஐயங்கார் அவங்களே அப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்து கஞ்சி குடிச்சாங்க. ஏன்? சொத்து குவிப்பு வழக்குல ஜெயில போய் கஞ்சி குடிச்சாங்க. நான் முஸ்லீம் ஆகணும் வேணுங்கிறதுக்காக கஞ்சி குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நோம்பு கஞ்சின்னு சொல்லுங்க சார். நீங்க வெறுமனே கஞ்சின்னு சொன்னேன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல உங்க ஆள கஞ்சி குடிச்சுதான் ஆகணும். ஹலோ, முதல்ல இந்த மக்கள் நம்ம பக்கமா இருக்கணும்னா அவங்களுக்கு சாதகமான விஷயத்த நம்ம பண்ணி வைக்கணும். புரியுதுங்களா? முகமது ஜோசப் விஜய். முகமது ஜோசப் விஜயா? ஆமா, புதுசா இருக்க. புதுசா இருக்குதுன்னு இல்ல, நியூமராலஜி பிரகாரம் பார்த்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஆமா, இந்த எஸ்ஐஆர்ல உள்ளார சேர்க்கணும். அது மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் அதிகாரப்பூர்வமா அதுக்கப்புறம் நாங்க அறிவிப்போம். அது ஒரு தனியா போட்டோம் இல்லையா? ஆமா, விசில் சின்னத்துக்கான விஷயத்த பேசினாங்க இல்லையா? அது மாதிரி அதே ஹோட்டல்ல இந்த மீட்டிங் போட்டு ஒரு புதுமையான பேரு சேர்த்திருக்கோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு நடத்தும். சூப்பரா இருக்கு சார். ஆனா புரியுதுல? சூப்பரா இருக்குல்ல? ஆனா எல்லா ஜோசியக்காரனும் சொல்லியிருக்கானுங்க, ஆமா தோத்துருவாரு, எலெக்ஷன்ல தோத்துருவாரு அப்படின்னு. ஆனா எந்த ஜோசியக்காரன் நான் நம்புறதுக்கு இல்ல. நாங்க நம்புற ஜோசியக்காரன் இருக்கான் ராக்காயபாளையத்துல. புரியுதுங்களா? அந்த சொல்லிட்டான், வேற மாத்துன ஜோர்ல வெற்றி வேற லெவல்ல இருக்குன்னு. புதுசா இருக்கு சார். ஆனா இது ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு. முகமது ஜோசப் விஜய் சூப்பரா இருக்கு. பேர் சூட்டு விழா எப்ப சார்? அதாங்க இப்போ இந்த விஷயம் இது பண்ணோம் இல்லையா? அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். அது அன்னைக்கு வந்து பண்றோம். சொல்லுங்க எப்பன்ட்டு. நான் பால் புட்டி அதெல்லாம் வாங்கி தர்றேன். என்னது? ஆமா சார், குழந்தைக்கு பேர் சூட்டு விழா வைப்பீங்களே, அப்ப சொல்லுங்க. பால் புட்டி, அக்கி, இந்த பேம்பர்ஸ், அந்த ஜான்சன் ஜான்சன் சோப்பு, இந்த கிரீமு, அதெல்லாம் அந்த வாயில வைக்கிறது, அதெல்லாம் எடுத்துட்டு வரேன், வாங்கிட்டு வந்தேன். என்னங்க எனக்கு அதாவது வேணுக்குனே பண்றாரா இல்ல தெரிஞ்சு பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரா? சார், முகமது ஜோசப் விஜய்னு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க போறீங்க, அதுக்குதான் நான் சொன்னேன். குழந்தை இல்ல, ஐயோ, எங்க தலைவன் ஓகே ஓகே விஜய். ஓகே, புரியுதுங்களா? ஜோசப் விஜய் தாவேகாவோட தலைவருக்கு முகமது ஜோசப் விஜய்னு பேர் வைக்கிறோம். அவரும் இப்ப ஒரு புதுசா பேர் வைக்கிறீங்களா? பேர் சுட்டு விழா வைக்கிறீங்களா? வந்துடுறேன், ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன். எப்போன்னு சொல்லுங்க. அதுக்கு குழந்தைக்குங்கிற அக்கீசு கிக்கீசு என்னங்க அது? சரி, ஓகே சார். நீங்க குழந்தைக்கு பேர் வைக்க போறீங்கன்னு நினைச்சு நான் சொன்னேன், வாங்கிட்டு வரலாமே பொருள் எல்லாம் அப்படின்னு. ப்ளீஸுங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்படி டென்ஷன் பண்ற வேலை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன பண்றீங்க சார்? டென்ஷனை கம்மி பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். அதுக்கே சார் டென்ஷனை கத்துறீங்க? டென்ஷனை கம்மி பண்றா, நீங்க கம்மி பண்ணுங்க. எதுக்கு ஹைப்பரா வரீங்க? ஹலோ, விடுங்க, வேற கேள்வி ஏதாவது கேளுங்க. சும்மா சம்பந்தம் பேசாதீங்க. சரிங்க சார், சம்பந்தப்பட்டு கேளுங்க.